பிறகு இயக்குனர் சங்க தலைவர் ஆர் உதயகுமார் சார் மற்றும் PL தீனப்பன் சிறப்பு விருதுகள் வெளியிட படக்குழுவினர்களுக்கு பெற்றுக் கொண்டார்கள். வந்திருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். எங்க பார்க்கணும்? இங்கேயா அங்கேயா? பின்னாடி வீடியோ எடுக்கிறாங்க. ஓகே கமெண்ட் அடிச்சு எனக்கு பேச விட மாட்டாங்க. சௌமியா 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 உடனே கவனிக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் படம் இதுதான், குற்றம் புதிது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் ஆகஸ்ட் 29 எல்லாரும் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் அண்ட் தருண், ஆல் தி பெஸ்ட். பிரியதர்ஷன் மேம், மதுசூதன் சார், ராம் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நர்வஸாக இருக்குது ஆக்சுவலி. நான் ஃபஸ்ட்டெல்லாம் நினைப்பேன் ஆர்டிஸ்ட் ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் லைஃப் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ ஃபுல்லாக பயம் மட்டும்தான் இருக்குது எனக்கு. படம் ஆடிஷன் போனால் பயமாக இருக்குது, ரிலீஸ் ஆகும்போது பயமாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பயமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கிறது ப்ரெசன்ட் மீடியா மக்கள் நீங்கள் மட்டும்தான். ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாத எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க. இதே மாதிரி எப்பவுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். மதர் ரோல் ஆனாலும் மாதா ரோல் ஆனாலும் அற்புதமான கதாபாத்திரங்களில் தன்னை சிறப்பாக நடித்துக் கொடுக்கும் கதையின் நாயகியாக, கேரக்டர் ஆர்டிஸ்டாக பிரியதர்ஷினி அவர்களை பேச அழைக்கிறோம். அன்பின் மகிழ்வோடு அழைக்கிறோம் தயாரிப்பாளர், நடிகர், இந்த மேடையை பேச காத்திருக்கும் தருண் விஜய் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். மேம், ஒரு சின்ன கரெக்ஷன், கொரில்லா கேரக்டரில் அந்த ஒரு பிட்டு மட்டும்தான் கொரில்லா வர மாதிரி இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய பேர் தருண் விஜய். குற்றம் புதிது அப்படின்ற இந்த படத்தில் வந்து நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இதுதான் என்னோடய முதல் படி. ஃபஸ்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உங்களோட ப்ரெஷியஸான டைமை ஒதுக்கி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ எல்லாருக்கும். அண்டு சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. என்னோடய அப்பா அம்மா இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்க வந்து எனக்கு இதை கூட நின்று சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இன்றைக்கி நான் இங்கே நின்று ஒரு ஹீரோவாக பேசியிருக்க முடியாது. அண்டு டைரக்டர் நோவா ஆம்ஸ்ட்ராங் சார், உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படமே வந்துட்டு இந்த மாதிரி லைக் ஒரு யூஸ்வலான ஒரு இது இல்லாமல் ஒரு ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ரோல் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுத்து நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு குற்றம் புதிது இந்த படம் வந்து லைக் ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகி அண்டு போக போக வந்து ஒரு பாயிண்டில் வந்து நல்லா பிக்கப் ஆகிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்ட்ரீட் ப்ளே என்கேஜிங்காக இருக்கும். இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸை வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் இந்த படத்தில் எனக்கு கொடுத்த கேரக்டர் வந்து கதிரேசன், ஒரு நார்மலான ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக இருப்பேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் ரொம்ப சட்டிலாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இந்த கேரக்டர்லேயே வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சார் வந்து இந்த கேரக்டர் பற்றி என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப யோசித்தேன். இது ஃபஸ்ட்டு படம், என்னடா இது இவ்வளோ சொல்கிறாங்களே, ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கேரக்டர்லேயே வந்துட்டு ஒரு கேரக்டரிஸ்டிக் அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும், ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கும், ஒரு சில இடத்துல பார்க்கும்போது ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் டீசர் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அந்த ஒரு கொரில்லா வாக் இருக்கும். எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு இன்னர் பீஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வச்சுருந்தாங்க அதில். அண்ட் தென் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு சின்ன ஒரு ஹியூமர் இருக்கிற மாதிரியும் வந்து பண்ணியிருக்காரு சார். ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்துட்டு இவ்வளோ கேரக்டரிஸ்டிக் இருக்கிற மாதிரி ஒரு டிமாண்டிங்கான ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் யோசித்தேன், பயமாகவும் இருந்துச்சு. பட் போக போக அது சார் வந்து ஒர்க் ஷாப் பண்ணார், நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், பேசினோம். அதுக்கப்புறம் லைக் அந்த ப்ராக்டிஸ்னால ஈஸியாக வந்ததுனால ஈஸியாக ஆகிடுச்சு. அண்ட் தென் எனக்கு ஸ்பாட்லேயே வந்து நான் அதை ஈஸியாக பண்ணிட்டேன். அண்ட் தென் இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம், பட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் அதுலேயும் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, ஐயோ நிறைய டேக் போயிடுவோமா அப்படின்ட்டு. ஆனால் தேங்க் காட் நல்லபடியாக வந்துருச்சு, அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ என்னோட 100% இந்த மூவிக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகிறது வந்து ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது வந்து இந்த ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் தான். ஸோ இதை வந்து உங்கள் படமாக நினச்சி இந்த மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்னையும் வந்து ஒரு நடிகனாக ஒரு ஹீரோவாக அக்செப்ட் பண்ணி என்னையும் இந்த படத்தையும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. முதல் மேடையிலே எந்த பதட்டமும் இல்லாமல் அவ்வளோ அழகாக டீசெண்டாக நீட்டாக பேசிட்டு போயிருக்கீங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் தருண் விஜய். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் வருகை புரிந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உத்ரா புரொடக்ஷன்ஸ் சார்பாக திரு ஹரி உத்ரா அவர்கள் தமிழகம் முழுவதும் தேதி வெளியிட உள்ளார். அவருக்கு எனது இந்த திரைப்படத்தில் எனது மகன் தருண் விஜய் அவர் தயாரித்து கதையின் நாயகனாக நடித்துள்ளார். அவருக்கு பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அன்பும் ஆதரவும் தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த திரைப்படம் தயாரிக்கும் பொழுது நான் அவருடன் இணை தயாரிப்பாளராக பணியாற்றி ஒரு 2 வருடம் அவருடன் பயணித்திருக்கிறேன். இந்த 2 வருடத்தில் திரைப்படத்தை பற்றி, தமிழ் திரைப்படத்தை பற்றி நிறைய கற்றுக்கொண்டுள்ளேன். இந்த கற்றுக்கொண்டுள்ள அனுபவத்தால் இந்த திரைப்படம் இந்த மாதம் 29ஆம் தேதி வெளியிட உள்ளது. வெளியிட்டு பிறகு தொடர்ந்து ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள திரைப்படங்களை தொடர்ந்து தயாரிக்கும் முடிவில் உள்ளேன். எனது அடுத்த திரைப்பட தயாரிப்பு கதை விவாதம் நடைபெற்று கொண்டுள்ளது. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ரொமான்டிக் காமெடி சப்ஜெக்ட். ஆல்மோஸ்ட் 90% ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன உடனே அடுத்த திரைப்படத்திற்கான அறிவிப்பு வெளியாக உள்ளது. மீண்டும் நான் ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் இந்த திரைப்படத்திற்கும் எனது மகன் கதாநாயகன் தருண் விஜய் அவர்களுக்கும் ஆதரவு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் படங்கள் வருது, டைரக்டர் மணிரத்னம், சங்கர், அது மாதிரி படங்கள் பேலன்ஸ் 200 படம் வருதுன்னா அதில் ஒரு 10 படம் தான் இந்த டேக்கிஸு, டூரிஸ்ட் ஃபேமிலி, இது மாதிரி லப்பர் பந்து, இது மாதிரி படங்கள் வருது. அது வந்து படம் அதுக்கப்புறம் சில படங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா படம் வந்ததே தெரியல. அதுக்கப்புறம் ஓடிடி நல்லா இருக்குன்னு சொல்லி ஓடுது. இதுக்கு நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ப்ரெஸ் மீடியா ஒவ்வொருத்தட்டையும் நான் கேட்குறேன், சின்ன பத்திரிகையிலேருந்து பெரிய பத்திரிகை வரைக்கும் இங்கே இருக்கிற இயக்குநர்களோட கனவு இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்ம வந்து டெய்லி ஒரு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டா டெய்லி நம்ம போகிறோம், பிரச்சனையில் நமக்கு ஒரு பெரிய மேட்ரு இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறது. உங்களுக்கு வந்து
நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு காலமாவது ஒதுக்கி ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஒரு ஆனந்த விகடனம், இன்றைக்கி தினகரன், தினத்தந்திலாம் இவங்க பேர் ஒன்று தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. இவங்களோட ஒரு ஒரு அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லெட்டராக தான் அவங்களுக்கு எழுதி போடுங்கிறது என்னோட வேடிக்கை வைக்கிறேன் எல்லா பத்திரிகையாளர்கிட்டையும். அதனால் ஏன்னா படம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதினா தானே தேட்டருக்கு வரும், தேட்டருக்கே வர மாட்டேங்குது பாதி படங்கள். வந்தாலும் எந்த ஷோ ஓடுதுன்னு யாருக்கும் தெரியவும் மாட்டேங்குது. இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இருக்குது. மனசாட்சிக்கு பொதுவாக படம் பிடிச்சிருந்தா நிச்சயமாக அந்த படத்தை பற்றி எழுதி கொஞ்சம் தயவு பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்லா வரணும்னு எல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. கதாநாயகி ஹீரோ இருக்கும், அவ்வளோதான். எப்பவும் ஹீரோ அவ்வளோதான். நான் அவரும் சொல்லல, கதாநாயகி சொன்னேன்னா அவரும் சொல்கிறேன்னா நான் 50 வயசு சொல்லியிருக்கேன் கதாநாயகி. சரி போனால் போதும் 40 வயசுட்டேன். டேரக்டர்லாம் எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காங்க, கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். எனக்கும் வாய்ப்பு வந்துச்சு, நம்பணும். நீங்கள் பழனி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் எனக்கு கதாநாயகம் வந்துச்சு. ராசமுருகன் கூப்பிட்டாரு, வெங்கடேஷ் சார், நிறைய இயக்குநர்கள். அப்போ நம்ம டைரக்டராக இருக்கோமா, ரொம்ப பிஸியாக இருக்கோமா, மைண்டில் ஏற்றிக்கல. நல்லா நடிக்கிறது ரொம்ப வந்தாச்சு. இப்போ யோசிக்க நடிச்சுக்கலாமான்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ லோகேஷ் கனகரெலாம் ஹீரோ மாதிரி இருக்கார், நெல்சன் ஹீரோ மாதிரி இருக்கார், ஆம்ஸ்டாங் ஹீரோ மாதிரி இருக்கார், அந்த ஜென்டில் உமன் டைரக்டர் இருக்கார், அவரும் ஹீரோ மாதிரி இருக்காங்க, எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா, ஹீரோ நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சுன்னா உடனே நடிச்சிருங்க. ஏன்னா நம்ம படம் 1-2 ஃபெயிலியராக போச்சுன்னா நீங்கள் வருஷம் நிற்கிற ஹீரோக்கள் வந்து அவங்க கூப்பிட மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கிடைக்காது. அதனால் ஹீரோ வரும்போது உஷாராக நடிச்சிடணும். ஆம்சாங் சார் 2 படம் விட்டு கொடுத்துருங்க. யாராவது ஹீரோ நடிக்க கூப்பிட்டா டக்குனு ஹீரோ ஆயிருங்க, துண்டை போட்டு வச்சிடணும். எங்களை மாதிரி ரீச் ஆகணும் வந்துடாதீங்க. இந்த அவருக்கு நிறைய ஹீரோ ஆகி போயிடுச்சு, அவர் விட்டார் அவர். ஆமாம், உதயகுமார் சார். அப்புறம் சுதா வந்து ஒன்று சொன்னாங்க, நான் ஹீரோ நடிக்க ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். அவனுக்கப்புறம் பயம் வந்துச்சுட்டாங்க. அது காரணம், இங்கே நிறைய பேர் ஆளுட்டாங்க, நிறைய பேர் இருக்காங்க யூடியூப் வச்சுக்கிட்டு. அது வேறு இருக்கு. இப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும். எப்போ எதை எழுதுவாங்க எதை சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆமாம், சுற்றி அது முன்னாடி 2 பேர் இருந்தாங்க சினிமாவில் உள்ள ஆட்களே. நடிகைகளை பற்றி, சினிமாவை பற்றி கேவலமாக அடிக்கிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ குற்றம் புதியது மாதிரி இன்னொரு குற்றம் வந்துருக்கு. இப்போ என்னுடைய சேனல், அந்த யூடியூப் சேனலில் அவங்களாம் என்ன பண்ணாங்க, அரசியல் சாரமாக தான் பேசியிருந்தாங்க. டிஎம்கே சரியில்லை, ஏடிஎம்கே சரியில்லை, பிஜேபி சரியில்லை, இப்படி உட்காந்துட்டு எல்லா கட்சியும் குறை சொல்லிக்கிட்டு ஒரு விவாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா அவங்கெல்லாம் இப்போ சினிமா பார்த்துருக்காங்க. அவங்க அரசியல் விமர்சனம் பண்ணிக்கிறதாளுக்கு இப்போ நடிகர்களை பற்றி சினிமா வந்து இப்போ கேவலமான தொழில் இந்த மாதிரிலாம் இப்போ இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கள்ளக்கட்ட முடியல விழுது, வசூல் குறைஞ்சி விழுது. அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ நடிகர் சங்கத்திலே ஒரு புகார் கொடுத்துட்டு நினைக்கிறேன். யாரோ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க கேவலாக பேசிட்டாங்கன்ட்டு. இப்போ அரசியல் விமர்சனம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ சினிமாக்காரங்க சினிமாத்தில் அவ்வளோ மோசமாக போச்சு. இதெல்லாம் ஒரு முடிவு வரணும். சங்கங்களும் சரி, இப்போ நடிகர் சங்கம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் உஷாராயிருக்காங்க. யாராவது கேவலம் பேசினா உடனே எல்லோரும் இயக்க சங்கமாகட்டும். பாலச்சந்திரை பற்றி ஒருத்தர் கொஞ்சம் தரக்குறைவாக பொதுவெளியில் விமர்சனம் வச்சாங்க. உடனே நாங்கள் இயக்க சங்கத்துலேருந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டோம். அது மாதிரி அப்பப்போ சிலது அடிச்சிடணும். வளர விட்டால் சிலருக்கு முத்தி போகுது. நம்ம இயக்குனர் கூட சஸ்பெண்ட் விமர்சனங்கள் ரொம்ப மோசம் போய்கிட்டு. நான் ஒன்று தான், இப்போது ஒரு இளைஞன் ஒரு பொண்ணு பார்க்க போகிறாரு. அவருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும், பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பார். பொண்ணு பார்க்க போகிறாரு. இவர் டேஸ்ட்டுக்கு இவர் நினச்ச மாதிரி பொண்ணு இல்லை, பொண்ணு பிடிக்கல. பொண்ணு பிடிக்க சொல்லிட்டு அடுத்த பொண்ணு பார்க்க போயிடணும்.
இவருக்கு பொண்ணு பிடிக்கணும்னு சொல்லிட்டு போயிடணும். அடுத்த பொண்ணு பார்க்க வராங்க, இல்லை அவங்கள மறிச்சு பொண்ணு நல்லா இல்லை, பொண்ணு நல்லா இல்லை, பொண்ணை பார்த்துடாதீங்க, இவ்வளோ கல்யாணம் பண்ணி சொன்னால் அவன் பைத்தியம், மெண்டல், லூஸ் பையன். உனக்கு பிடிக்கலன்னா போயிட்டு எனக்கு பிடிக்கும் சொல்லி போயிட்டு அடுத்து பார்க்க வரணும், பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் 1 hour பைத்தியக்காரன் அவனுமே இல்லை. எவன் ஒருத்தன் உனக்கு படம் பிடிக்குதா, பிடிக்குன்னு எழுது, பிடிக்கலையா பிடிக்குன்னு சொல்லு, படத்தில் உள்ள நிறைய குறைகளை சொல்லு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை, செகண்ட் ஹாஃப் சரியில்லை, இந்த ட்விஸ்ட்டு சரியில்லை, என்ன படத்தை பற்றி என்ன பேசுங்க, அதை போய் பார்த்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் ஃபஸ்ட். இந்த படத்தை 2 வாரத்தில் ஓட்டிகிட்டு இருந்தால் அங்கேயே பாருங்கள், இந்த படம் சாங் நல்லா இருக்குது டிவியில் போடுவாங்க அங்கேயே பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு அவன் இஷ்டம். அடுத்து வரவங்களை பொண்ணு பார்க்க சொன்னால் பைத்தியம். அந்த மாதிரி பைத்தியம் நிறைய தெரியுது, கொஞ்சம் மந்திரிக்கணும், நீங்கள் விட்டுட்டு முடியாது, மந்திரிக்கணும். ஏன்னா எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வச்சுங்களே சரி வராது. நம்ம சினிமாவில் இருக்கோம், இதெல்லாம் சொல்லுவாங்க, கிடையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி முட்டாள்தனம் தான். கடைசியாக நீங்களே விழுந்துருக்கீங்க. எவன் சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா விமர்சனம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சினிமாவை கேவலமாக, சினிமாவை ரொம்ப தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் நீங்கள் கிடையில் உட்காந்துட்டு அடிக்கலை வெட்டுற கதை தான். ஒரு நாள் விழுந்துருவேன், எந்திரிக்க முடியாது, அது ஒரு நாள் வரும். அதனால் விமர்சனம் நாகரிகமாக இருக்கட்டும், ரொம்ப ஓவராக நீங்கள் நினச்சதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, அதுக்கு ஒரு முடிவு வரும். குற்றம் முடியுது புதிய டீம், புது இயக்குனர், புதுச நடிகர் எல்லாரும் களம் இறங்கியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். குற்றம் இது வெற்றி அடைந்து அடுத்த படத்தை சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம். பிரியதர்ஷினி ராஜ்குமார் ஆக்டர் அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். I want to first of all thank producer Sir Karthikeyan and director Noah Armstrong. அந்த கதையோட ரெசிடேஷன்லேயே வந்து அவர் ரிசைட் பண்ணும்போது, அந்த நரேட் பண்ணும்போது அப்போவே வந்து எனக்கு இந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுது, அவ்வளோ பிடிச்சிது. அண்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் our director பிகாஸ் அன்னைக்கு எனக்கு காட்டின விஷுவலைசேஷன் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக, நான் எதிர்பார்த்த 200% விட he has delivered it. I'm so happy, sir, to be part of your project. And to my co-actors Tarun and Seshwata, really what a amazing, நீங்கள் debutant artists இருந்து கூட அவ்வளோ talent display பண்ணியிருக்கீங்க. Noah sir has brought out the essence in you. And particularly, Tarun, ungaloda the animalistic moves when you see over there as an artist, commendable. Really keep going. ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம வந்து அடுத்த லெவல் ஒரு ஆர்டிஸ்டாக அடைய முடியும். ஸோ God bless you and you both have so much talent to grow. I want to thank all the technicians, particularly from Jason sir is not here, I think. பட் அவர் வந்து டிஓபியாக இருந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காரு. லைட்டிங்லேருந்து தெரியும், ஒரு கால் இட் லைக் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தீமில் கண்டிப்பாக தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ப்ளே அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். அண்ட் மியூசிக் சார் அண்ட் எடிட்டிங், அவ்வளோ அந்த ஃப்ளாஷ் கட்ஸ் ரியலி பிரிங் அவுட் அதோட ஸ்ட்ரென்த்தே அதில் வந்து வந்திருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் டீம். ஸோ மெனி அமேசிங் பீப்புள் ஹியர், எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு அவர் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் சார். ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். 29th of this month ரிலீஸ் ஆகுது அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. தேவராஜின் ஆசைக்கிணங்க, அன்புக்கிணங்க வெறும் 5 நிமிடங்களில் எனது பேருரையை, சிற்றுரையை, சிறப்புரையை முடிக்க, ஃபஸ்ட்டு இந்த படத்தை வெற்றி படமாக்கிடுவேன்ற ஒரு முழு நம்பிக்கையோடு இந்த படத்தை வாங்கி திரையிடப் போகிறேன் எனது அன்பு தம்பி ருத்ரா எங்கே ருத்ரா, உங்களுக்கு தான் என்னுடைய முதல் வாழ்த்து. இவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு பண்ணுங்க. ஏன்னா நிறைய சின்ன படங்களை
அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மேக்சிமம் எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி ஆளுக்கு தான் நமக்கு தேவை சின்ன படங்களுக்கு. ஆகவே நிச்சயமாக அவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னா இதில் ஏதோ மேட்ரு இருக்குது, அது பார்த்துட்டு தான் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இந்த படம் ஓரளவுக்கு நமக்கு போட்ட காசு வந்துடும் அப்படின்ட்டு அது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கட்டும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு 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 நம்ம ஒரு நல்ல படத்தை பண்ணோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். அதுக்காக இந்த படத்தை அவர் எடுத்து செய்கிறாரு. இந்த படம் அவருக்காக பெரிய வெற்றி படமாக வரணும்னு முதல்ல அவர் வாழ்த்துறேன். ரெண்டாவது, இயக்குனர் தம்பி ரொம்ப எமோஷனலாக பேசினார். உண்மைதான், நிறைய பேர் நம்ம குடும்பங்களில் தியாகம் பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும், வேறு வழியே இல்லை. இது நமக்கு மட்டும் இல்லை, இது நிறைய நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் வந்து வரும்போது உடனே பெரிய நல்ல வாய்ப்பு வந்துடாது. யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு அப்படி வரலாம். ஆனால் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறவனுக்கு எப்பவுமே கஷ்டங்களின் மேல் கஷ்டங்களாக தெரியாது, எப்பவுமே கஷ்டங்களும் வெற்றியாக தான் தெரிய போகுது. அதனால் நீங்கள் பட்ட அனுபவங்கள் அவங்க படத்தை பார்த்தாவே தெரியுது. கிடைத்த வாய்ப்பை எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளோ ஒவ்வொரு ஷார்ட்டும் டேக்கிங்கும் மேக்கிங்கும். இட்ஸ் வெரி குட் தம்பி, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர்கள், இளம் இயக்குனர்கள் ஜோஷுவா, அப்புறம் கெவின் பட இயக்குனர், அப்புறம் வேறு யார், நம்ம என்னுடைய தம்பி பேரரசு, அவர் நாளைக்கு மாநாடு இருக்கிறதுனால கிளம்பிட்டார் போட்டுருக்கு. அந்த வேலையை போயிருக்காரோ, சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிட்டாங்க. சரி, எதுவுமே அவசர அவசரமாக பேசிட்டு போயிட்டார். எனிவே, இந்த படத்தோட தயாரிப்பாளர் நல்ல அமைதியாக அன்பன் டாக்டர் தன்னுடைய மகனுக்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க முன் வந்து ரிஸ்கை தொடரவும் தான் வந்து திட்டமிட்டிருப்பதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு தடவை நம்ம எல்லோரும் கை தட்டிடுவோம். ஏன்னா உங்கள் மாதிரி புதுசாக தயாரிப்பாளர்கள் வரலைன்னா இந்த சினிமாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய சம்பளம் வாங்குகிற நடிகர்களானாலும் இயக்குநர்களானா அவங்களுக்கெல்லாம் காரணம் வாழ்க்கையை கொடுத்தவன் ஒரு சின்ன தயாரிப்பாளர், ஒரு ஆரம்ப தயாரிப்பாளர். வர ஆகஸ்ட் 29 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்லேயுமே. இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்த டாக்டர் கார்த்திகேயன் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து ஒரு நாள் நைட்டு கால் பண்ணி இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக நாங்கள் பேசுனது ஒரு 2 மணி இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து டே நைட்டாக சேர்க்கறதுல மூச்சாக சார் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. பப்ளிசிட்டியும் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இந்த படத்தோட இயக்குனர் படம் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வளர்ந்து வரும் இயக்குனர்கள் வந்து வந்தால் இன்னும் சினிமா நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ரிவ்யூஸை வந்து எல்லோரும் நல்ல படங்கள் இனிமேல் மக்கள் வரவேற்கிறாங்க. கண்டிப்பாக குற்றம் புதிதும் அந்த ஒரு ஏரியாவுக்கு வந்துடும். அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. தருண் விஜயும் வந்து டே நைட் ஒரு ஹீரோன்றதை தாண்டி இந்த படத்துக்கு வந்து ஒரு உதவி இயக்குனர் மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன கேட்டால் டைரக்டருக்கு அடுத்தபடியாக தருண் தான் நான் பார்த்தேன் ஒர்க் பண்ணுறதில்ல. இந்த படம் வந்து திரையரங்கில் வரும்போது கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஏன்னா எல்லாருமே பெரிய படங்கள் மட்டுமே திரையரங்குக்கு போய் பார்க்குறாங்க. எங்களை மாதிரி இந்த மாதிரி சின்ன படங்களும் பார்க்கும்போது இன்னும் அடுத்த கட்டங்களுக்கு நாங்களாம் போய் சேர்றதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த விழாவுக்கு வந்து வருகை தந்த ஊடக நண்பர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. எங்களோட உத்ரா ப்ரொடக்ஷன் சார்பாக எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. உதயகுமார் சாரும் பேரரசு சாரும் எப்போவுமே எந்த விழாக்கள்னாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சார். பிஎல் தேனப்பன் சார், அவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தொடர்ச்சி எங்களோட படங்கள் வியாபார ரீதியாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் காமன் மேன் கணேஷ் சார். இன்னும் இது இல்லாமல் ஜென்டில்மேன் படத்துடைய டைரக்டர் ஜோஷுவா அவருக்கும், கெவி டைரக்டர் தமிழ் தயாளன் மற்றும் குற்றம் புதிதல் குழு அனைவருக்கும் ஒரு